ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பாவக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறேங்க. ஓகேங்களா? அதுக்காக இப்போ பாவக்காய் தோட்டத்தில் இல்லை, நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வறுத்து ஐ மீன் வத்தல் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த வத்தல் வச்சு எப்படி வத்த குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பாவக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வத்த குழம்புக்கு எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளி, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த பாவக்காய் வத்தலை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் கடாயில். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நீங்கள் பச்சையாக எடுத்திங்கனாலும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா இப்போ எப்படி வத்தல் தெரியுதோ அந்த மாதிரி வதங்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஓகேங்களா? எண்ணெய் போட்டு வேக வச்செல்லாம் பாவக்காய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வேக வச்சு யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணாமே இருக்கலாம் இல்லையா? சேம் உங்களுக்கு பாவக்காய்க்கு பதில் சுண்டக்காய் வேணும்னா சுண்டக்காய் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா பொரியணும். அதனால் எண்ணெய் சேர்த்து நல்லா சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து வறுத்து எடுத்து உப்பு மிளகாய் தூள் இல்லைன்னா பெப்பர் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? அதுதான் இன்றைக்கி மெடிசன். நம்ம உடம்புல எவ்வளோ கசப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எந்த நோயும் நம்மளை வந்து கிட்ட செய்கிறாது. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஆனியன் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்துலேயே வந்து வேறு பாத்திரத்தில் இந்த பாவக்காவத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த கடையிலே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்து மேலே வதங்கி தான் உள்ளே வதங்காமல் போயிடும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இந்த மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வேகணும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். நம்ம தக்காளி சேர்த்த உடனே என்ன பண்ணுவோம், உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது தேவையான உப்பு. குக் பண்ணுறவங்க எல்லாமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த உப்புனால தான் வந்து மேக்ஸிமம் பிரச்சனையே. வேறு என்ன பண்ணுறது, நம்ம சின்ன வயசுலேருந்தே உப்பு எல்லாமே சாப்பிட்டு தான் பழகிருக்கலாம். நம்ம உப்பு போட்டே சாப்பிட்றோம். இருந்தாலும் நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மல்லித்தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன். இப்போ இது ரெண்டும் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டேன். இந்த வத்த குழம்பு அடியெல்லாம் பிடிக்காது. ஓகேங்களா?
இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஏன் பிரிஞ்சு வரணும்னா நம்ம போடுற மிளகாய்கள் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வரும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் அருமையாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த வத்தலை சேர்த்துக்கலாம். சில பேர் புளி ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு சேர்ப்பாங்க. அப்படி இல்லைங்க, இப்போ சேர்த்தாதான் அதனோட கரெக்டாக இந்த காரம்லாம் அந்த வத்தலில் போய் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வதங்கிட்டதுனால டக்குன்னு வெந்துருங்க. ஓகேங்களா, புளி தண்ணி சேர்த்துக்காச்சு. அப்படியே கலக்கி வச்சுடுவோம். கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஓகேங்களா, தண்ணி சேர்த்துக்கினா தான் இன்னும் அந்த வெங்காயம் கொஞ்சம் இந்த பாவக்காய் வத்தெல்லாம் வத்தல் வேகாததெல்லாம் நல்லா வந்து அந்த தண்ணியில் வெந்துடும். ஓகேங்களா, தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஓகேங்களா, அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சிருச்சு. உள்ள பாவக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. தண்ணியும் செஞ்சிடுச்சு. சாதத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இன்னும் கெட்டியாகிடுச்சுன்னா செஞ்சு சாப்பிட முடியாது. ஃபுல்லாக அருமையாக வெந்துடுச்சு. தேவைப்படுறவங்க வெல்லம் வந்து ஒரு கட்டி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு குட்டி கட்டியாக. நான் வெல்லம்லாம் போடுறது இல்லைங்க. இது எப்படி இருக்கோ அப்படியே தான். நீங்களும் இந்த வத்தக்குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாவக்காய் வத்தல் கிடைக்கலனாலும் நீங்கள் சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல், நீங்கள் எந்த வத்தல்னாலும் போட்டு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லணும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க. எண்ணெய் இதில் நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா, இந்த கிரேவி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா, என்ன மெத்தட்னா, நல்லா சாதம் புழுங்கல் அரிசி சாதம் எடுத்துக்கிட்டு தயிர் போட்டு வெறும் தயிரும் சாதமும் நல்லா பிசைஞ்சிட்டு பக்கத்தில் இது வத்தக்குழம்பு வச்சுட்டு இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு வேர்ல்டுங்க. ஓகேங்களா, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வத்த குழம்போடு நம்ம வந்து தயிர் சாதம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, அது விடவே மாட்டீங்க. அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கும். பாவக்காய் வத்த குழம்பு கூட நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.